ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி அடுக்கு செம்பருத்தி தாங்க பார்க்குறோம். அடுக்கு செம்பருத்தி அழகாக பூத்துருக்குங்க. ஒரு 5 பூ இருக்கும். நல்ல மயில் தோகை விரித்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக பூத்து குலுங்குறாங்க இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா ரெட் கலரில் அப்படியே பூத்து இருக்குது பாருங்கள். இப்படி நிறையா பூக்கணுன்னு தாங்க ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னும் செடி பூரா பூத்துருந்தா சூப்பராக இருக்கும். வெறும் 5ஓட முடிஞ்சிடுச்சு. இப்படியே இந்த பக்கம் பாருங்கள், நம்மளோட ரோஸ் செம்பருத்தி என்னையை பார்க்கலையான்னு கேட்குறாங்க. வாங்க அவங்களையும் பார்க்கலாம். இவங்களும் ஒரு 5-6 பூ பூத்துருப்பாங்கங்க. நல்லா அப்படியே பிங்க் கலரில், லைட் பிங்க் கலர் செம்பருத்தி. இவங்க வெயில் வந்தால் தாங்க பெருசாக விரிகிறாங்க, இல்லைன்னா குட்டி பூவாகவே இருப்பாங்க. அதனால தான் வெயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக அழகாக இருக்குங்க. அப்படியே அரளிப்பூ, பெரிய அரளிப்பூ மாதிரி. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், நம்ம மஞ்சள் செம்பருத்தியை பார்க்கலாம். இவங்க டெய்லி 10 பூக்கு மேலே பூப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பூ பூத்துருக்காங்கன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இவங்க ஒரு 6-7 பூ பூத்துருக்காங்கங்க. 7 பூ இருக்கும். அழகாக இருக்குது நம்ம மஞ்சள் செம்பருத்தியும். வாங்க இன்றைக்கி நம்ம பூவை அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுக்கு செம்பருத்தியெல்லாம் பறிச்சிடலாம். அடுக்கு செம்பருத்தி ஒவ்வொன்றா பறித்து வைக்கணும். வேகமாக பறிச்சுட்டு அந்த முட்டோடு சேர்ந்து வந்துடுங்க. அப்புறம் அடுத்த பூ பூக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த முட்டை பறிச்சுட்டா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். சோறு போச்சேன்னு. அதனால் பொறுமையாக பறிப்பாங்க பூவை. அந்த மெதுவாக இலையோடு இல்லாமல், அது ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால அந்த ஒரு கையிலே பறிக்க வேண்டியதாக இருக்குது. பறிச்சாச்சுங்க நம்மளோட அடுக்கு செம்பருத்தியை. அடுத்து ரோஸ் கலர் செம்பருத்தியையும் பறிச்சுக்கலாம். இது நம்மளுடைய சாமி படங்களுக்கு வச்சுக்கலாம். இதை இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நம்மளோட சாமி படத்துக்கு ஃபுல்லாக வச்சிடலாம். அதுக்கு மஞ்சள் செம்பருத்தியே போதுங்க. இன்றைக்கி இவங்களும் நிறைய பூத்துருக்கிறதுனால இன்றைக்கி சாமிக்கு செமையாக வச்சிடலாம் பூ. நல்லா அழகாக நிறையா வச்சு பூ வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணலாம். வாங்க அடுத்து மஞ்சள் செம்பருத்தியும் பறிச்சுக்கலாம். மஞ்சள் செம்பருத்தி மெதுவாக பறிக்கணும். அதுவும் அப்படி தான் முட்டோடு வந்துடும். அதனால் பார்த்து பறிக்க வேண்டியதாக இருக்குங்க. அது வெயில் வேறு வந்தனால ஃபோனு கிளார் அடிக்குது, கிளியராக தெரிய மாட்டேங்குது பூ எது காம்பு எதுன்னு. பொறுமையாக பறிக்க வேண்டியதாக இருக்குங்க. அதுவும் உயரமாக இருக்கா, நான் எட்டி எட்டி வேறு பறிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா பூவையும் இன்றைக்கி பறிச்சாச்சுங்க. நம்மளுடைய சாமிக்கு நிறைவாக இன்றைக்கி வச்சிடலாம். ஆடி வெள்ளி எதுவுமா சூப்பராக சாமிக்கு வச்சிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் செம்பருத்தி, ரோஸ் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி எல்லாம் பூத்துச்சு. ஒரு தட்டு நிறையா பூ. தேங்க்யூ.